கொலோசியர்ல அதான் சொல்லும் போது பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடி ஓடுங்கள். அப்ப எதைத்தான் நாடி ஓடுன்றார்னா மேலானவைகளை நாடி ஓடு. மேலானவைகளை நாடி ஓடுனா நம்முடைய கண் பார்வை சிந்தனை யாரை பார்க்கணும்? தேவனை பார்க்கணும். அவங்கள தான் அவர் காப்பாத்துறாரு. வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்டு. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. உம்மை உறுதியாக பற்றிக்கொண்டுனா என்ன அர்த்தம்? உம்மை உறுதியாக பற்றிக்கொண்டுனா என்ன அர்த்தம்? அவரோட சேர்ந்திருன்னு அர்த்தம். உண்மையாய் பற்றிக்கொண்டு மனதுடையவன். அப்ப உண்மையாய் பற்றிக்கொண்டிருக்கிற மனதுடையவன் உமையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எதுல காத்துக்கொள்வாரா? பூரண. ஏன் சொல்லுங்க நம்ம வாழ்க்கையில அநேக நேரத்துல சமாதானம் இல்ல. அதுதாங்க அதுக்கான பதில். நம்ம உறுதியா அவர் என்ன பண்ணல? பற்றி கொள்ளல. அந்த பற்றி கொள்றதுல இன்னொன்னு கூட இருக்குதுங்க, கீழ்ப்படிதல். நம்ம பற்றி கொள்ளுகிறோம் சொல்லி தேவனுடைய வசனங்களை படிக்கிறது மட்டுமல்ல, அதுக்குள்ள என்ன கூட இருக்கு? சின்ன சின்ன விஷயத்துல கீழ்ப்படியலனா அப்ப எப்படி நான் அவரை பற்றி கொண்டிருக்கிறேன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இப்போ இவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டோம். இன்னொரு 2 வசனத்தை படிக்கலாம். இன்னும் இருக்கு நம்மளுக்கு. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம், பொறுமை, பரீட்சை, நம்பிக்கையும். இப்ப லிஸ்ட் கொடுக்கிறார். ஒரு உபத்திரவம் வந்துச்சுன்னா அதனால என்ன கிடைக்கும்? பொறுமை வந்தா பரீட்சை இருக்கு. இப்ப பரீட்சைனால என்ன வருதா? நம்பிக்கை கிடைக்குது. உண்டாகிறது என்றும் நாங்கள் அறிந்து உபத்திரவங்கள் எல்லாயும் மேன்மை பாராட்டுகிறோம். எதுல மேன்மை பாராட்டினாங்களா பாருங்க. உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டினார்களாம். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா. இந்த மைண்டு பாருங்க, அந்த கழுகு கிட்ட இருக்கிற சிந்தனை யாருக்குள்ள கூட இருந்திருக்குது? ஆதி அப்போஸ்தலர்கள் கிட்ட கூட இருந்தது. இது இருந்தா தான் அடுத்து 3 நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும். எது? அவர்கள் ஓடினாலும் இலைப்படைய மாட்டார்கள். அதாவது சோர்ந்து போக மாட்டாங்க. நடந்தாலும் சோர்வடைய மாட்டாங்க. ஏன் இது 2 சொல்றாரு? ஒண்ணு ஓடுறது, இன்னொன்னு நடக்கிறதா.